Christ the Lord, our daily bread. Psalms chapter 125, verse 1. Those who trust in Lord are as Mount Zion, which can't be moved but remains forever. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord is the fountain of faith. Bless us to live our lives with faith and not give up like Job, to build a house of faith not on sand but on rock. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. திருப்பாடல்கள் அதிகாரம் 125 இறை வார்த்தை 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை யோபுவை போல் நம்பிக்கையோடு இருந்து மனம் தளராமல் வாழவும், எங்களுடைய நம்பிக்கையின் வீட்டை மணல் மீது கட்டாமல் பாறையின் மீது கட்டி என்றும் நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். அன்னன்னுள்ள போஜனம். சங்கீர்த்தனங்கள் 125 அத்தியாயம் 1 வாக்கியம். கர்த்தாவில் ആശ്രയിക്കുന്നവർ അചഞ്ചലമായി എന്നേക്കും നിലകൊള്ളുന്നു. സിയോൺ പർവ്വതം പോലെയാണ്. ഞങ്ങൾക്ക് എപ്പോഴും വിശ്വാസവും ധൈര്യവും നൽകുന്ന നല്ല ദൈവമേ, ഞങ്ങളുടെ ജീവിത പ്രയാസങ്ങളിൽ ജോബിനെ പോലെ മനം തളരാതെ വിശ്വാസത്തിൽ ഉറച്ചു നിന്നുകൊണ്ട് ധൈര്യത്തോടെ മുന്നേറുവാൻ വേണ്ട കൃപ നൽകണമേ. ആമേൻ. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யோசுவா 24:15. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமை ஊழியங்கள் வழங்கும் குடும்ப ஆசிர் அபிஷேக தியானமானது வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 11ஆம் தேதி ஞாயிறு மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் லைஃப் சென்டர் திண்டுக்கல். இதனை வழிநடத்துபவர்கள் அருத்தந்தை காட்வின் திண்டுக்கல், அருத்தந்தை மனுவேல் அருள் தேடல் சென்னை, சகோதரர் பால் ராஜேந்திரன் டிவைன் சாலக்குடி, சகோதரர் வர்கீஸ் சென்னை, சகோதரர் மரிய ஆண்டனி மூனார் மற்றும் இறைப்புகழ்ச்சி சகோதரர் ஜெரோம். இத்தியானத்திற்கு 3 நாட்கள் உணவு மற்றும் தங்குமிடம் கட்டணமாக 1500 ரூபாய். இதனை தொடர்பு கொள்ள 9094067575 மேலும் 8921789760 மற்றும் 9840890553. வாருங்கள், இறையாசிர் பெற்று செல்லுங்கள்.